டெரஃப்யூஜியா அப்படின்னு ஃப்ளையிங் கார்னு ஒன்று வந்திருக்கு. அந்த கார்ல வந்து விங்ஸ் மாதிரி சைடில் இருக்கு. வித்தின் 30 செகண்ட்ஸ் அந்த விங்கை ஓப்பன் பண்ணாக்கா வானத்தில் பறக்கும். அதை ஃபோல்ட் பண்ணிட்டா சாதாரணமாக ரோட்ல கார் மாதிரியே ஓடும். அதுக்கு நார்மல் பெட்ரோல் போட்டால் கூட போகும். இந்த மாதிரிலாம் விவரங்களை சொல்லி அது வெள்ளட்டம் பார்த்துருக்காங்க. எப்போ வரப்போறோம் சொல்லிட்டு இருந்தோம். பார்த்தா ஜஸ்ட் லாஸ்ட் வீக்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூஎஸ் கவர்மெண்ட்ல பர்மிஷன் வாங்கியாச்சு. கொஞ்சம் லேசான ஹீட்டர்ஸ் இருந்திருக்கு. அதோடைய வெயிட் கொஞ்சம் எவ்வளவு பர்மிட் பண்ணாங்களோ அதோட ஜாஸ்தி இருக்குன்னு. பட் அவங்க ஆர்கியூ பண்ணி அந்த வெயிட் ஜாஸ்தியான காரணம் சேஃப்டி மெஷர்ஸ்க்காக உள்ள சில எக்யூப்மெண்ட் வச்சிருக்கோம், அதான் காரணம் சொல்லி 70 கார் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்களா. அடுத்த வருஷம் அமெரிக்காவில் வானத்தில் இந்த கார்கள்லாம் பார்க்கறது ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்கலாம் போல் இருக்கு. கூடிய சீக்கிரம் இங்கே கூட அந்த மாதிரி வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி டெக்னாலஜி வேகமாக போகிறத பார்த்தா ஃபியூச்சரில் வித்தின் ஒரு 3-4 இயர்ஸ் என்னென்ன வரப்போன்னு நினச்சா ஆச்சரியமா இருக்கு. அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம வரப்போற எபிசோட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கேள்விகளுக்கு சொல்லலாமா? தபால் தலைகள் எப்போது எதற்காக வெளியிடப்பட்டன, அவற்றின் வடிவங்கள் பற்றியும் சொல்ல முடியுமா? ஸ்டாம்ப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த கம்யூனிகேஷன் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு பார்ப்போம். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸோ கொரியர் சர்வீஸோ எதுவும் இல்லாத அந்த காலத்தில், இன்னும் சொல்லப்போனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வில்லேஜ்ல இன்னொரு வில்லேஜுக்கு அல்லது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்றதுக்கு ஆட்களை ஓட விடுவாங்க. இதுக்குன்னே இது மாதிரி ஓலைகளை தூக்கிட்டு போறதுக்குன்னு ஆட்கள் நல்ல ஓட்டத்திறமை இருக்கிறவங்க இருந்தாங்க. அவங்க மூலமா செய்தி கொடுத்து அனுப்பும் போது என்ன ஒரே ஒரு பிரச்சனை இருந்தது அப்படின்னா வழிப்பறி கொள்ளைக்காரர்கள். ஸோ இவங்க கொண்டு போற விஷயத்த அவங்க பறிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட ஏதாவது ஆபரணங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். மற்ற நாட்டின் தூதர்கள் இவங்களை கொண்டு அந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதனால போன அந்த ஒருவம் திரும்பி வரலன்னா ஒரு அக்லானமெண்ட் இல்லாம இருக்கும். ஸோ செய்தி போய் சேர்ந்ததா இல்லையானே தெரியாம இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, குதிரைகள் மேல அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னாக்கா சீக்கிரமா போக முடியும், சீக்கிரம் களைப்பாக மாட்டாங்க. கொள்ளைக்காரர்கள் வந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து உடனே எஸ்கேப் பண்ணிடலாம் வேகமா போறதுனால. இந்த ஒரு பெனிஃபிட் இருந்தது. ஆனா இந்த போஸ்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்தது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1835ல. இந்த சிஸ்டத்துக்கே ஒரு முக்கிய காரணகர்த்தா யாருன்னு பார்த்தாக்கா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நிச்சயமா சொல்லலாம். 1835ல சார் ரோலன் ஹில் அவர் என்ன பண்ணாரு, இப்படி ஒரு சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு போஸ்டேஜ் ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ மக்கள் அந்த ஒவ்வொரு ஸ்டாம்ப் வாங்குறதுக்காக பணம் தரணும். அதை நம்ம ஒட்டி அந்த கலர்ல ஒட்டி அவங்க தரும்போது எங்க போய் தரணுமோ அங்க கொண்டு போகலாம் அப்படின்ட்டு ஒரு பேசிக் ஐடியா கொடுத்தாரு. ஜேம்ஸ் சாமர் அப்படிங்கிறவர் இதை இன்னும் பெட்டரா கொண்டு வரலான்ட்டு ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணாரு. அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னால வரைக்கும் பேப்பர்ஸை வந்து ஸ்டாம்ப் கொடுத்துவாங்க, அதை கிழிச்சு ஒட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா கொண்டு வந்து அதை இன்னும் பெட்டரா ஆக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்பெல்லாம் பர்ஃபரேஷன் கிடையாது. ஸோ என்னாச்சு, 1850ஸ்ல பர்ஃபரேட் பண்ணலாம், ஓட்டையில் போட்டா கிழிச்சு இருக்கிறது ஈஸியா இருக்குமே அப்படின்ட்டு ஆர்ச்சர் அப்படின்னு ஒருத்தர் பேட்டன்ட் பண்ண தன்னுடைய ஐடியா கொடுத்தாரு. அந்த பேட்டன்ட்டுக்கு அப்போ அவருக்கு கொடுக்கப்பட்ட அமௌண்ட் 5000 பவுண்ட். வேல்யூ இப்போ எவ்வளவு இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்பதான் ஆரம்பிச்சது. பேப்பர்ல ஒரு ஸ்டாம்பை குத்தி அதை கிழிச்சு அப்புறமா அந்த ஸ்டாம்பை குத்தி அதில் ப்ரிப்பரேஷன் போட்டு ஆரம்பிச்சது அந்த ஸ்டாம்பிங் மெத்தட் தான் அதுக்கு ஸ்டாம்புங்கிற ஒரு பேர் இருந்தது. நம்மளுடைய இந்தியாலையும் 1837லேயே இந்த போஸ்டல் ஒர்க்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது பெட்டர் ஆயிட்டு வந்தது. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஸ்டாம்ப் இருந்ததுன்னா அரையணா, ஒரணா, 2 அணா இந்த மாதிரி ஸ்டாம்ப்ஸ்லாம் இருந்தது. ஆக்சுவலா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த அணா கணக்கெல்லாம் சில பேருக்கு ஆச்சரியமா இருந்தா கூட இப்ப கூட இந்த 25 பைசா 4 அணான்னு சொல்றதும் 50 பைசா 8 அணான்னு சொல்ற பழக்கம் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ ஒரணாங்கிறது அப்போ 6 பைசா சொல்றது. முதல்ல வந்த ஸ்டாம்ப் 1 பென்னி மதிப்புடையது. அதுல வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய குயினுடைய தலையை வந்து அதுல பதிச்சிருந்தாங்க. பிளாக் கலர் இருந்தது, அதனால பென்னி பிளாக் அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்து ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்ல ப்ளூ கலர்ல இருந்ததுனால பென்னி ப்ளூ அப்படின்னு பேர் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது யார்கிட்டயா இருந்ததுனாக்கா விலை மதிப்பு இல்லாத ஒரு விஷயமா இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அது. அதே மாதிரி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எந்த ஸ்டாம்ப்லையுமே அவங்களுடைய கண்ட்ரியுடைய பெயர் இருக்காது. மகாராணியின் தலை மட்டும் தான் பதிச்சிருக்கும். அதுல வேற மற்ற கண்ட்ரிலாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரியுடைய பெயர் இருக்கும். ஒரு சில நாடுகள் மட்டும் 4 நாடுகளின் கூட்டணி மாதிரி 4 நாடுகளுடைய பெயரும் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி இருந்தா கூட இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இதுக்கெல்லாம் ஒரு இன்சார்ஜ் மாதிரி யாருன்னு பார்த்தாக்கா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இந்த கவர்னர் ஜெனரல் எல்லா பொறுப்பும் எடுத்துட்டு இருந்தா கூட சில கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. சில பல பிரபுக்கள் அவங்களுக்கு வந்து போஸ்டேஜ் அதெல்லாம் அனுப்புறப்போ கவர்னர் அனுப்புறப்போ அவங்க எதுவும் செலவு பண்ண வேண்டாம், அவங்க அனுப்பிச்சாலும் ஸ்டாம்ப் போட்ட வேண்டாம், அவங்க ஸ்டாம்ப் பைசா தர வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு கொள்கையை கொண்டு வர ட்ரை பண்ணி அது ஒரு கான்ட்ரவர்சியில் முடிஞ்சது. அதில் ஒரு பெரிய கதை.
ஸோ ஸ்டாம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் சரி ஒரு ஸ்டாம்ப் அது பெர்சரேட்டடா இருக்கும், அதுக்கு இவ்வளவு காசு கொடுக்கணும் அப்படி கொண்டு வந்தாலும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, அவங்க நாட்டுக்குள்ளேயே எங்க அனுப்பிச்சாலும் எடையை பொறுத்து தான் அந்த ஸ்டாம்புடைய வேல்யூ அதிகமாக இருக்கணுமே தவிர எந்த இடத்துக்கு போகுதுங்கிறது பிரச்சனை இல்லை, ஒரே கண்ட்ரிக்குள்ள இருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. ஏற்கனவே நாமளும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேற சுவிட்சர்லாந்து என்ன பண்ணாங்க, சுவிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கவர்ஸ்லாம் எவ்வளவு தூரம் போகுதோ அதை பொறுத்து ஸ்டாம்புடைய விலை அதிகமாக வைக்கணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. இப்படி நாட்டுக்கு நாடு வித்தியாசப்பட்டது. அப்புறமா எல்லாம் ஒரு யூனிஃபார்மிட்டி கொண்டு வந்தாங்க பெண்கள். இப்படி இருக்கும்போது இந்த ஸ்டாம்ப்ஸை பிரிண்ட் பண்ணும்போது என்ன விதமான கலர் அல்லது டிசைன் கொடுக்கறது அப்படின்ட்டு சில போட்டிகளே வந்தது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மகாராணியின் தலையை அவங்க ஒரு சிம்பிள் மாதிரி பிரிண்ட் பண்ணிட்டு வந்தா கூட மற்ற கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு வீரர்கள், தனிப்பட்ட நபர்கள், செலிபிரிட்டிஸ் இருந்தா ஒரு பெரிய சாதனையை பண்ணவங்களா இருந்தா அவங்களுடைய மெமரிக்காக போடுறது, அதுக்கப்புறம் பெரிய டிசைன் போடுறது, கலர்ஃபுல் டிசைன்ஸ் போடுறது, ஒரு சீனரியை போடுறது, இந்த மாதிரிலாம் பேர்ட்ஸ் அவங்களுடைய நேச்சுரல் அனிமல்ஸ் விதவிதமா கொண்டு வந்தாங்க. ஸ்டாம்ப் சைஸை பொறுத்த வரைக்கும் சாதாரண இங்க பார்த்துருக்கிறது வந்து சதுரமா இருக்கும் அல்லது செவ்வகமா இருக்கும், முக்கோண வடிவத்துல, டைமண்ட் ஷேப்ல, வட்ட வடிவத்துல, மிகப்பெரிய அளவுல அப்படின்னு பலவிதமான ஸ்டாம்ப்ஸ் வந்தது. ஸோ ஸ்டாம்ப் கலெக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டாம்ப் வாங்கி அதை ஒட்டும் போது எந்த விதமான கவனம் அதில் செலுத்தணும், பின்பக்கம் பூரா பசையை தடவி ஒரு பேப்பர்ல பச்சக்குன்னு ஒட்டினாக்கா திருப்பி எடுக்கிறது சமமா இருக்கும். ஸோ அழகா ஸ்டாம்பின் பின்னால சப்போர்ட் பண்ற மாதிரி சின்னதா ஒரு அட்டை மாதிரி கொடுத்துட்டு அரை வடிவத்துல, அதாவது பாதியா மடிக்கப்பட்ட ஒரு அடிசை டேப்பை ஒரு பாதி ஸ்டாம்ப்லையும் இன்னொரு பாதி வந்து பேப்பர்லையும் ஒட்டுற மாதிரி வச்சுட்டாக்க எடுக்கிறது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனதுக்காக அதுல ஸ்டாம்ப் குத்தப்பட்டிருந்தால், முத்திரை குத்தப்பட்டிருந்தால் அதுக்கு வேல்யூ உண்டு. புதுசா இஷ்யூ பண்ண ஸ்டாம்பா இருந்தாக்கா வேல்யூ கம்மி. இப்படி பலதரப்பட்ட ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் பிலாட்டலி அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஸ்டாம்புக்கு வந்து விலை மதிப்பு அதிகம் பார்த்தீங்கன்னாக்கா மிக மிக பழைய ஸ்டாம்பா இருந்தாக்கா விலை அதிகம். ஒரு நாட்டில் முதலா இஷ்யூ பண்ணப்பட்ட ஸ்டாம்ப் இருந்தால் விலை அதிகம். ஒரு நாட்டில் இஷ்யூ பண்ணப்பட்ட ஸ்டாம்ப் மிக குறைந்த அளவே இஷ்யூ பண்ணிருந்தாங்கன்னா விலை அதிகமா இருக்கலாம். விலைன்னு நான் சொல்றது அந்த ஸ்டாம்பை வாங்குறதுக்கான காசு இல்லை, அது புழக்கத்தில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாம்ப் கலெக்டர்ஸ்க்கு அதை விற்கும் போது அதோடைய மதிப்பு அதிகம். இதை விட மதிப்பு அதிகம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பா சொல்ல போனா ஒரு ஸ்டாம்ப்ல நடுவுல பிரிண்ட் பண்ணப்பட வேண்டிய அந்த ஒரு உருவம் தலைகீழா பை மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. அந்த மிஸ்டேக்கை பார்த்து அப்புறம் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த மிஸ்டேக்கோட வெளியே வந்த அந்த ஸ்டாம்புடைய மதிப்பு மிக மிக அதிகம். மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஸ்டாம்ப் கூட இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த ஸ்டாம்ப்ஸ்லயே சில சூட்சமங்கள் இருக்கு. எப்படின்னா ஒரு தடவை பிரிண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாம்ப் நார்மலா 2 பேர் கை கோத்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ணும்போது கை கோக்காம விலகி இருக்கும். ரொம்ப மைன்யூட் டிஃபரன்ஸ் பார்த்தா மட்டும் தான் தெரியும். இது தவிர சில சீக்ரெட் கோட்ஸ் எல்லாம் வேற பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சைனால இந்த மாதிரியான சீக்ரெட் கோட்ஸ் பிரிண்ட் பண்ண சில ஸ்டாம்ப்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா காரணம் என்னன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் உலகம் பூரா ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்க நிறைய இருக்காங்க, நம்ம நாட்டிலும் நிறைய இருக்காங்க. பல்வேறு நாடுகளுடைய ஸ்டாம்ப், நம்ம நாட்டிலே இருக்கிற ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்றவங்க நிறைய இருந்தாங்க. இன்ஃபேக்ட் 19th சென்ச்சுரி ஆரம்பத்திலேயே 2 ரூபாய், 3 ரூபாய், 5 ரூபாய், அப்போ ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் 5 ரூபாங்கிறது, அந்த வேல்யூக்குள்ள கூட ஸ்டாம்ப் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்து ஸ்டாம்ப்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு இப்போ இன்னும் ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்கனாக்கா அதுக்கு மதிப்பு ரொம்ப அதிகம்.